சசிகலா விரைவில் புதிய கட்சி தொடங்க உள்ளதாக சசிகலாவின் ஆதரவாளர் திலகராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் சசிகலா தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சிவகங்கை அமமுக பொதுக்குழு உறுப்பினராக இருந்த திலகராஜ் சசிகலா தலைமையை ஏற்று அவரது ஆதரவாளராக இணைந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், டிடிவி தினகரன் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது அனைவருக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறினார். ஒரு அதிருப்தியை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏடிஎம்கேல இவ்வளோ நாளாக நாங்கள் பயணித்த எல்லாருக்குமே அந்த ஒரு பெரிய அதிருப்தியாக தான் இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாருக்குமே அந்த அதிருப்தியாக தான் இருக்குது. சார் இவ்வளோ நாளாக நம்மளுடைய தன்னம்பிக்கை, தைரியம், சுயேட்சை இப்படின்லாம் சொல்லி இன்றைக்கி ஒரு இது பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தா ஏடிஎம்கேவோட போய் இது பண்ணது என்னோட சேர்ந்து ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் பெரிய அதிருப்தி. அது பொதுமக்களுக்கும் இந்த அதிர்ச்சியை தான் உண்டு பண்ணுது. தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நரசிம்மன், ஆலோசனைக் கூட்டத்தில் சசிகலாவை வரும் தேர்தலில் போட்டியிட வலியுறுத்தியதாகவும் போட்டியிடுவது குறித்து சசிகலா அறிவிப்பார் எனவும் தெரிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்து கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவருடைய தலைமையிலே தன்னுடைய ஆதரவாளர்களோடு ஆலோசனை நடத்தப்பட்டது. நல்ல கருத்துக்களை எல்லாம் கழக தோழர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் நல்ல முடிவினை அறிவிப்பார்கள். இந்த தேர்தல் பொறுத்தவரையில் அம்மா இல்லாமல் இந்த தேர்தல் இல்லை, புரட்சித்தாய் சின்னம்மா இல்லாமல் இந்த தேர்தல் இல்லை. நல்ல முடிவினை அறிவிப்பார்கள்.